ஜல்லிக்கட்டு பொழுதுபோக்கு விளையாட்டோ பந்தயமோ அல்லவென்றும் அது திருவிழாக்கால விளையாட்டு எனவும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு குறித்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் அரசாணை குறித்து நீதிமன்றத்திற்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை என்றும் அதில் நிபந்தனைகள் இடம்பெற்றிருக்கிறதா என்பது பற்றியே தங்களது ஐயம் இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு நடத்த வழிவகுக்கும் இன்றைய வாதங்கள் குறித்த கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், உச்சநீதிமன்றத்தில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு முன்வைத்த வாதங்கள் என்ன? உச்சநீதிமன்றம் எந்தவிதமான கேள்விகளை முன்வைத்தது? பத்மபிரியா, ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கி கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அரசாணை ஒன்றை பிறப்பித்தது. இந்த அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விலங்குகள் நல வாரியம், பீட்டா மற்றும் விலங்கு நல அமைப்புகள் பல்வேறு சார்பாக உச்சநீதிமன்றத்திலே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அது தொடர்பான வழக்கு இன்றைக்கு நீதிபதி தீபக் மிஸ்ரா மற்றும் ரோஹிண்டன் நாரிமன் தலைமையிலான அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தான் 2016 ஜனவரி மாதம் கொண்டு வந்த அந்த அரசாணையை ஆதரித்து பல்வேறு வாதங்களை முன்வைத்தது. குறிப்பாக 2014 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது அல்ல இந்த அறிவிப்பாணை என்று மத்திய அரசின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. முழுக்க பாரம்பரியத்தையும் பல்வேறு விதமான மக்களுடைய உணர்வுகளை கருத்தில் கொண்டே இந்த அரசாணையானது கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது இன்று நேற்று அல்ல, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வழக்கத்தில் வந்து இருக்கிறது. பொங்கல் திருவிழா என்பதுதான் கிராமத்தில் கொண்டாடப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு திருவிழா. அந்த திருவிழாவின் போது உழவர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு விதமான ஒரு பாரம்பரியத்தோடு தொடர்புடைய ஒரு கிராமப்புற விளையாட்டு இது. ரேஸ் போன்றோ அல்லது மற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் போன்றதல்ல இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது. எனவே மத்திய அரசு கொண்டு வந்த அரசாணை என்பது ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகள் உட்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதிக்கலாம் என்பதுதான் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த அறிவிப்பானோட முக்கியமான சாராம்சம். 2014 உச்சநீதிமன்ற கொடுத்த அந்த தீர்ப்பில் எங்களுக்கு எந்த விதமான மாறுபாடும் கிடையாது, எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. முழுக்க மக்களுடைய உணர்வுகளை கருத்தில் கொண்டு அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த ஏதுவாக குறிப்பிட்ட நிபந்தனைகளோடு கட்டுப்பாடுகளோடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்பதுதான் நாங்கள் கொண்டு வந்த அறிவிப்பினுடைய முக்கியமான சாராம்சம். குறிப்பாக மாடுகளுக்கு நம்ம பால் கறக்கும் போது கூட வழி வந்து ஏற்படும். நாம் பால் கறக்காமல் இருக்க முடியாது. நம்மளோட தேவை கருதி, அவசியம் கருதி நாம் பால் கறக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது இது கொடுமை என்றால் நாம் பால் கறப்பதும் கூட மாடுகளுக்கு வழியை ஏற்படுத்தும். அது கூட ஒரு வகையான கொடுமை தான். அதே போல காட்டில் இருக்கக்கூடிய சிங்கங்களையும் புலிகளையும் பிடித்து கொண்டு வந்து சர்க்கஸில் வைத்து அவளை காட்சிப்படுத்துகிறோம், விளையாட்டுகளில் ஈடுபடுத்துகிறோம். அப்படி என்றால் அதுவும் கூட ஒரு வகையான கொடுமை தான். அவற்றையும் நாம் தடை செய்ய வேண்டும் என்கிற ரீதியிலே மத்திய அரசின் சார்பிலாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. பத்மபிரியா, ஹனிகுமார், உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற வாதங்கள் மூலமாக ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது மத்திய அரசுடைய வாதங்கள் முழுக்கவே அவர்கள் கொண்டு வந்த அரசாணையை ஆதரித்து தான் அவர்களுடைய வாதங்கள் அனைத்தையும் முன்வைக்கப்பட்டது. அவர்கள் மிக தெளிவாக கவனமாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக நீங்கள் கொடுத்த தீர்ப்பிலேயோ உத்தரவிலேயோ நாங்கள் எந்த விதமான எங்களுக்கு அப்ஜெக்ஷனும் வந்து கிடையாது. விலங்குகளுக்கு கொடுமை ஏற்படுத்தாமல் அன்னெசரி பெயின் மற்றும் அன்னெசரி டார்ச்சர்ஸ் இது இல்லாமல் அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தி கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான சாராம்சமே. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது எல்லா காலங்களிலும் நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டு என்பது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொங்கல் திருவிழாவில் மட்டுமே கிராமப்புறங்களில் நடைபெறுகின்ற விளையாட்டு. அந்த விளையாட்டின் போது அந்த வாடிவாசலில் அதிகபட்சமாக 3 நிமிடங்கள் மட்டுமே இந்த காளைகளை அவர்கள் பிடிப்பது என்பது வழக்கம். எனவே விலங்குகளுக்கு எந்த விதமான கொடுமையும் இல்லை. அந்த கொடுமைகள் இல்லாதை உறுதி செய்யும் விதமாக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடமோ அல்லது மாவட்ட நீதிபதியிடமோ அனுமதி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான சாராம்சம். எனவே அதனுடைய அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்ட என்கிற ரீதியில் தான் நம்முடைய வாதமானது அமைந்திருந்தது. பத்மபிரியா.